வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா தாஹா ரசூலில்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ் அலா யாசீன் ஹபீபில்லாஹ். சங்கக்குரிய ஹைராத் நிசா மகளிர் இஸ்லாமிய கல்லூரியுடைய முதல்வரும் இந்த பட்டமளிப்பு விழாவினுடைய தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மண்ணினுடைய மைந்தார் அருமை சகோதரர் எம் மஹபூப் அன்சாரி ஃபைஜி அவர்களே, மற்றும் முன்னுரை வாழ்த்துறை சிறப்புரை வழங்க இருக்கின்ற உலமா பெருமக்களே, இந்த ஹைராத் நிசா மகளிர் அரபிக் கல்லூரியில் பட்டம் பெறுவதற்காக அமர்ந்திருக்கின்ற என் நெஞ்சம் நிறைந்த ஆலிமாக்களே, பட்டமளிப்பு விழாவினுடைய நிகழ்வுகளை பார்த்து தன் பிள்ளைகளையும் இவ்வாறு உருவாக்கப்பட வேண்டும் என்ற நல்ல சிந்தனைகளோடு இந்த அவையில் அமர்ந்திருக்கின்ற என் பாசத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, ஜமாத்தினுடைய நிர்வாக பெருமக்களே, இந்த மதரசாவுடைய வரலாற்று ஆசிரியர்களே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் என் இதம் கனிந்த சலாமை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு ஒரே ஒரு செய்தியை உங்கள் முன்னால் சமர்ப்பித்து விடைபெறுவேன். அருமையான பெரியவர்களே, சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இதை சொல்வதற்கு தகுதியானவர்கள் யார் என்றால் என் போன்ற இந்த பள்ளிவாசனுடைய இமாம்கள் தான் சொல்ல முடியும். பெருமைக்காகவோ புகழ்ச்சிக்காகவோ புகழ்ந்து பேசுவதற்காக அல்ல, சிந்தனைக்காக எட்டப்படுகின்ற செய்தி உங்களுக்கு ஒன்றே ஒன்று. ஹைராத் நிசா மகளிர் அரபிக் கல்லூரி கல்வியினுடைய தரம் முதல் தரமாக உயர்ந்த தரமாக அது நாம் கண் முன்னால் காண்கின்ற காட்சியளித்து கொண்டிருக்கிறது. அங்கு ஓதி கொடுக்கின்ற ஆலிமா திறமை உள்ளவர்கள் என்பதை நிரூபணமாகிறது. அது தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை சகோதரர் மஹபூப் அன்சாரி அவர்கள் ஒரு திறமைமிக்க ஆளுமைமிக்க ஆலிமாக செங்கோட்டையில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது ஆலிமாக்கள் பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்களுடைய கருத்துக்கள் மூலமாக வெளியிலிருந்து நாங்கள் காண்கிற காட்சிகளாகும். இல்லா சச்சு வந்திருக்கான்னு தெரியல பதிவு செய்வதற்கு. அருமையான சகோதரர், என்ன கருத்து என்று சொன்னால், தென்காசி மாவட்டத்தில் எந்த மதரசாவில் இல்லாத ஒரு சிறப்பம்சம் இருக்குமானால் ஹைராத் நிசாவில் இருக்கிறது. என்ன தெரியுமா? ஆண்டுகள் படித்து ஆண்டுகள் ஓதி அவர்கள் ஓதி முடித்து அந்த பட்டம் என்ற சனதை பெறுவதற்காக இருக்கின்ற ஆலிமாக்கள் பரீட்சை வைக்கப்படுகிறது. அந்த பரீட்சை ஒவ்வொரு மதரசாக்களிலும் அதனுடைய ஆலிமாக்கள் அதனுடைய தலைமை ஆசிரியர்கள் நடத்துவார்கள், கேள்வியை கேட்பார்கள். இது எல்லா மதரசாக்களிலும் நடைபெறுகின்றது. ஹைராத் நிசாவை பொறுத்தவரையிலும் நாம் இன்னும் அந்த மதரசா உள்ள சென்றதல்ல, வெளியிலிருந்து கேட்கின்ற ஒரு வார்த்தை. அந்த மதரசாவில் ஓதி பட்டம் பெறுகின்ற அந்த ஆலிமாக்களுக்கு சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார்களா? நமது கல்லூரியிலிருந்து வெளியாகின்ற ஆலிமா திறமை உள்ள ஆலிமாவாக வெளியாகின்றார்களா என்பதை பிற ஆலிம்கள், தாய்மார்களை நல்ல விளங்கிக்கோங்க, பிற ஆலிம்கள்
பிற அரபிக் கல்லூரியுடைய முதல்வர்களை வரவழைத்து அந்த மதரசாவுடைய வளாகத்தில் பப்ளிக்காக அவருடைய பெற்றோர்கள் அவருடைய உறவினர்கள் முன்னால் இந்த பரீட்சைகள் கேட்கப்பட்டு அதன் பின்னால் தான் இந்த பட்டமளிப்பு விழா சனதை உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறார் என்று சொன்னால் இந்த ஹைராத் நிசா உண்மையிலேயே புகழுக்காக அல்ல, தென்காசி மாவட்டத்தில் மதரசா முதல் இடத்தில் இருக்கிறது என்பதை நான் சான்று பகருகின்றேன். மஹபூப் அன்சாரி அவர்கள் ஒரு தலை சிறந்த ஒரு பேச்சாளர், நல்ல திறமை மிக்கவர். பள்ளிவாசலுக்கு வந்தால் நாம் இமாமாக இருக்கிறோம், அவருடைய பள்ளியிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். சுமார் 10 ஆண்டு காலமாக அவர் பள்ளியிலே நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இதுவரையிலும் அவர் ஜும்மா மேடையில் ஏறுவதில்லை. நிக்காவுடைய நிகழ்வுக்கு வந்தால் கூட பின்னால் காணுவார். அவரை பார்த்தால் நாம் அழைத்து விடுவோம் என்பதற்காக பள்ளிவாசி தூணை அருகே நின்று கொள்வார். பல ஆட்கள் சொல்லியும் நாமும் கேட்டபோதும் கூட அவர்கள் இருக்குகின்ற இமாமர்களுக்கும் அல்ல, செங்கோட்டையில் இருக்குகிற இமாம்களுக்கு ஒரு கண்ணியத்தை வழங்கி கொண்டிருக்கிற முன்மாதிரி இமாமாக, ஒரு மௌலவியாக, ஒரு ஆலிமாக, ஒரு ஃபைஜியாக, மதரசாவுடைய நிறுவனராக, மதரசாவுடைய முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். சமுதாயத்தில் இருக்குகின்ற பிளவுகள், ஆலிம்களுக்கு ஏற்படுகின்ற பிளவுகள், ஆலிம்களுக்கு ஏற்படுகின்ற நெருக்கடிகள் அவரிடத்தில் நெருங்குகிற போதெல்லாம் அதையெல்லாம் அரவணைத்து அதையெல்லாம் உள்வாங்கி அதற்கு தகுந்தது போல பதில்களை வழங்கி ஆலிம்களுடைய வாழ்வாதாரத்திற்கு, ஆலிம்களுடைய உயர்விற்கு, ஆலிம்களுடைய பணிகளுக்கு, ஆலிம்களுடைய சேவைகளுக்கு இந்த மஹபூப் அன்சாரி ஃபைஜ் அவர்கள் ஆலிம்கள் வாழ்வாதாரத்தில் பங்கெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே நிலைமையில் மதரசா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் பாசமிகுந்த அல்லாமா டிஜே ஹசரத் அவருடைய நினைவரங்கும் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே மஹபூப் அன்சார் அவர்கள் அவரிடத்திலே ஓதினார்கள் என்பதற்கு தெரியாது. ஆனால் அவரிடத்தில் அவர்கள் படித்த பாடங்கள், அனுபவங்களை சமுதாயத்தில் முன்மாதிரியாக நிகழ்த்து கொண்டிருக்கிறார். இந்த ஹைராத் நிசா மகளிர் அரபிக் கல்லூரி கியாமத்து நாள் வரையிலும் சொந்த கட்டிடத்தில் அது நடைபெற வேண்டும். பெண்களாக நீங்கள் முன்னுதாரணமாக இருந்து சொந்த இடத்தில் அது நடைபெறுவதற்கு உங்களுடைய பொருளாதாரத்தை வழங்க வேண்டும். பல ஆலிமாக்கள் வெளியாக வேண்டும், அதற்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்று கூறி வாழ்த்து சொல்லுகிறேன். ஆலிமா பட்டம் பெறுகின்ற ஆலிமாக்களை நல்ல சிந்தனைகளோடு, சமுதாய சேவைகளோடு நீங்கள் பணியாற்ற வேண்டும். உங்கள் வாழ்வு வெற்றி பெற வேண்டும், ஜெயம் பெற வேண்டும். அது சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக உங்கள் வாழ்வை அமைய வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது வாழ்த்துறை வழங்கிய நமது பள்ளியினுடைய இமாம் எஸ்எம்ஏ நிஜாமுதீன் அல்தாஃபி அவர்களுக்கு நன்றி.